வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் நான் இந்த பெண் தெய்வங்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றிய செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். உண்மையிலே இந்த எழுச்சியும் வீழ்ச்சியும் என்பது அது பொதுவான நியதி. பண்பாட்டு படிமலர்ச்சி என்பது இவ்வாறு நிகழுகிற பொழுது புதிய தெய்வங்களின் வருகையும் பழைய தெய்வங்களின் வீழ்ச்சியும் அது இயல்பான ஒரு விஷயம் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். உதாரணமாக நம்முடைய இந்து பண்பாட்டிலே ஆரம்ப காலத்திலே பல தெய்வங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக வேதங்கள் சொன்ன 33 தெய்வங்கள். ஆனால் வேதங்கள் சொன்ன 33 தெய்வங்களில் பல தெய்வங்கள் இன்று இல்லை. அது வருணன், அக்கினி முதலான தெய்வங்களுடைய வழிபாடுகள் இல்லாமல் போய்விட்டது. வேதங்களிலே சிவன் ருத்ரனாகத்தான் பேசப்பட்டான். சிறப்பு வாய்ந்த தெய்வமாக சிவன் பற்றி பேசவில்லை. ஆனால் பிற்காலங்களில் சிவன் மிக முக்கியமான தெய்வமாக உருமாற்றம் பெறுகிறான். பேராசிரியர் கைலாசபதி சொல்லுவார், திரை விலகுகிறது, ஆதிக்கம் செலுத்தின பல சிறப்பான தெய்வங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றன. இப்பொழுது சிவன் முழு முதல் கடவுளாக உருமாற்றம் பெறுகிறான். முழு முதல் கடவுளாக உருமாற்றம் பெற்று தென்னாளுடைய சிவனாக அவன் மாற்றம் பெறுகிறான் என்று அது சம்பந்தமாக சொல்லுவார். பண்பாட்டு மாநாடுவராளர்களும் இதை அவ்வாறு தான் சொல்லுவார்கள். ஆன காரணத்தினால் இந்த தெய்வங்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் அல்லது பழைய தெய்வங்களின் மறைவும் புதிய தெய்வங்களின் வரவும் பண்பாட்டு படிமலர்ச்சியில் ஒரு அம்சமாகத்தான் கருதப்படுகிறது. ஆகவே இது பொது விதி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பண்பாட்டு படிமலர்ச்சியை 3 விதமாக பண்பாட்டு மாநாடுவராளர்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று, ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாடுடன் கலக்கும் பொழுது அது சில வேளைகளில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டும். இது ஒன்று. இரண்டாவது, அது சமரசம் செய்யும். மூன்றாவது, அது தன்னை அழித்துவிடும். 3 விதமான அம்சங்களில் இந்த பண்பாட்டு கலப்பு நிகழ்வது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, ஒரு தெய்வ வழிபாடு அல்லது ஒரு பண்பாட்டு சூழல் வந்து ஒரு பிராந்தியத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அது தனித்துவமான பண்பாடாக மாறிவிடுகிற ஒரு சூழல் அமைகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, சமரசம் செய்தல். சமரசம் செய்தல் என்றால் எனக்குரிய பண்பாட்டையும் உமக்குரிய பண்பாட்டையும் சமரச நிலையிலே வைத்து பார்த்து இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமைத்தன்மைகளை இனங்கண்டு கொண்டு ஒன்றுக்கொன்று கொள்ளல் கொடுத்தல் என்கின்ற பாரம்பரியத்தினூடாக அது நிகழுதல் இன்னொன்று. இது சமரசம் செய்தல் என்று சொல்லுகின்ற முறைமை. இன்னொன்று இல்லாது போதல் என்பதுதான். அதாவது வருகின்ற அல்லது கலக்கின்ற அந்த பண்பாட்டிலே அந்த பண்பாட்டினுடைய ஆதிக்கம் சிறப்பாக மேலாதிக்கம் செலுத்தி இருந்தால் சில வேளைகளில் உள்நுழைகிற பண்பாடுகள் தங்களுக்குரிய அடையாளங்களை இழந்து அவை செயலற்று போய்விடுகிற முறைமை ஒன்று உண்டு என்று சொல்லுவார்கள். எங்களுடைய தெய்வ கோட்பாடுகள் பலவற்றில் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எங்களுடைய தெய்வங்கள் இல்லாமல் போய்விடுவதும் உண்டு, வந்த தெய்வங்கள் செல்வாக்கு பெறுவதும் உண்டு, வந்த தெய்வங்களும் நின்ற தெய்வங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய பரிமாணம் ஒன்றை பெற்றுக்கொள்வதும் உண்டு. ஆகவே இவ்வாறான ஒரு பண்பாட்டு கலப்பு நம்முடைய இந்து பண்பாட்டு பெருவழியிலே நிகழ்ந்து வந்திருக்கிறது என்பதை முதலில் நாங்கள் அடையாளம் பண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாற்றங்களை சரியான விதத்தில் உள்வாங்கிக் கொள்ளலாம். அப்போ அந்த வகையிலே தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தசரா பண்டிகை என்ற இந்த பண்டிகையினுடைய வரவையும் அதனுடைய சிறப்பையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உண்மையிலே நான் ஏற்கனவே கூறியது போல தமிழ்ச்சூழலிலே எங்களுக்கு தை நீராட்டு இருந்திருக்கிறது. மற்றும் எங்களுடைய பண்பாட்டு வழியிலே எங்களுக்கான இன்னும் பல விழாக்கள் இருந்திருக்கின்றன. தைப்பூச விழாக்கள்,
அல்லது போனால் கார்த்திகை தீப விழாக்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான விழாக்கள் நம்முடைய பண்பாட்டு வேர்களில் இருந்து கிளைத்தெழுந்து அவை பேணப்பட்டிருக்கின்றன, தொடர்ந்தும் பேணப்பட்டு வந்திருக்கின்றன. சில பண்பாடுகள் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கின்றன. ஆனால் சில பண்பாடுகள் நமக்கு இடையிலே வந்த பண்பாடுகள் தான். அது ஒன்றும் குற்றமில்லை. அந்த பண்பாட்டு அந்த கருத்தியலின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த சரஸ்வதி பூஜை அல்லது போனால் ஆயுத பூஜை, தசரா பண்டிகை என்ற இந்த பண்பாடுகளை அடையாளம் காண முடியும். இது எப்பொழுது உருவாகிறது என்றால், தென்னிந்தியாவிலே விஜயநகர பேரரசு என்கின்ற ஒரு பேரரசனுடைய எழுச்சியுடன் தான் இது உருவாகிறது. அதாவது நீண்ட காலமாக தென்னிந்தியாவிலே பல அரசுகள் அரசாட்சி செய்திருக்கின்றன. அது சோழரசாக இருக்கலாம், அதுக்கு முந்தைய பிந்திய அரசுகளாக இருக்கலாம், பாண்டிய அரசுகளாக இருக்கலாம், ஹோய்சள அரசாக இருக்கலாம், ஹாகதி அரசாக இருக்கலாம். இப்படி பல அரசுகள் தென்னிந்தியாவிலே அரசாட்சி செய்திருக்கின்றன. ஆனால் ஒரு தளத்திலே இஸ்லாமிய படையெடுப்பு வந்து தென்னகம் முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை அது செலுத்திய போது அந்த இஸ்லாமிய படையெடுப்புகளுக்கும் ஆட்சிக்கும் எதிராக துங்கபத்ரா நதிக்கரையிலே ஹம்பி என்ற இடத்திலே 1336 உருவானது ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம். அந்த ஹிந்து சாம்ராஜ்யத்தை விஜயநகர பேரரசு என்று சொல்லுவார்கள். சங்கம வம்சத்து சகோதரர்களான ஹரிஹர உடையார், புக்கண உடையார் என்று சொல்லப்படுகின்ற இரு சகோதரர்களுடைய எழுச்சியுடன் அது உருவானது. அதை இந்து சாம்ராஜ்யம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அது விஜயநகர பேரரசு என்று அது அழைக்கப்பட்டது. அந்த விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி அதிகாரம் தென்னகம் வரைக்கும் வந்து தென்னாட்டிலே ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த இஸ்லாமிய அரசுகளை இல்லாது செய்து தென்னகம் முழுவதும் ஒரு இந்து பேரரசாக மிளிரச் செய்த பெருமை இந்த அரசுக்கு உண்டு. ஆனால் இந்த அரசுகள் நேரடியாக நம்முடைய பிராந்தியங்களுக்கு ஆட்சி செலுத்த முடியாமல் போய்விட்டது. தூரம் ஒன்று, மொழி ரெண்டாவது. ஒரே ஒரு நேர்கோடு சமயம் என்பது இந்து சமயத்தினுடைய அரசு என்கின்ற ஒரு ஒற்றுமை. அந்த அடிப்படையில் தென்னகத்து அரசுகள் எல்லாம் இந்த விஜயநகர பேரரசுக்கு ஆதரவு அளித்தன. இந்த ஆதரவின் வழி தென்னகம் முழுவதும் விஜயநகர பேரரசு நிலை கொண்டது. அந்த நிலை கொண்டதன் வழி தென்னகத்திலே இந்த விஜயநகர அரசர்களுடைய ஆட்சி அதிகாரிகளாக அரசர்கள் இருக்கவில்லை. அரசர்களுடைய உறவினர்கள் அல்லது இளவரசர்கள் என்பவர்தான் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். இந்த தென்னக பிராந்தியங்கள் மகாமண்டலங்கள் என்று பிரிக்கப்பட்டன. இந்த மகாமண்டலங்களுக்கு அதிபதியாக வந்தவர்கள் மகாமண்டல ஈஸ்வரர்கள் என்ற பட்டத்துடன் அவர்கள் ஆட்சி செலுத்தினார்கள். ஆகவே தென்னகம் பல்வேறு விதமான மகாமண்டல ஈஸ்வரருடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது. அரசனுடைய நேரடி ஆட்சி இல்லாமல் அரசனுடைய வாரிசுகளினுடைய ஆட்சி மகாமண்டல ஈஸ்வரருடைய ஆட்சியாக அது அமைந்திருந்தது. இந்த மகாமண்டல ஈஸ்வரர்களும் இந்த பிராந்தியங்களை சரியான விதத்தில் பரிபாலனம் செய்வதற்கான சூழல் இருக்கவில்லை. அதனால் இந்த மகாமண்டல ஈஸ்வரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்கு கீழ்ப்படிவாக நடந்த தெலுங்கு மொழி பேசுகின்ற நாயக்கர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு இனக்குழுமத்தை தங்களுடைய கீழதிகாரிகளாக அவர்கள் தமிழகத்துக்கு அழைத்து வருகிறார்கள். தமிழகத்துக்கு அழைத்து வந்து இந்த நாயக்கர்கள் ஆட்சியாளர்களாக மாறுகிறார்கள். எவ்வாறான ஆட்சியாளர்கள் என்றால், இந்த மகாமண்டல ஈஸ்வரர்களுக்கு கீழ்ப்படிந்த ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அவருடைய ஆட்சி பிரதேசம் நாயக்க ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. நோபல்காரசிமா என்கின்ற ஒரு ஜப்பான் நாட்டு ஆட்சியாளர், ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், சுமார் 400 மகாமண்டல ஈஸ்வரர்களுக்கு கீழே இந்த நாயக்க ஸ்தானங்கள் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த நாயக்க ஸ்தானங்கள் மிக முக்கியமானவையாக கருதப்பட்டன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறிய சிறிய அலகுகளாக இருந்தன. ஒவ்வொரு அலகுகளினுடைய ஆட்சியாளர்கள் நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுயாதீனமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், அரை சுயாதீனமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், மற்றும் விஜயநகர பேரரசுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு ஆட்சி நிலப்பரப்பு,
இவர்களுக்கென்று மக்கள், இவர்களுக்கென்று நிலப்பரப்புகள், மற்றது படை பலங்கள், இவர்களுக்கான வரி விதிப்புகள் எல்லாம் இருந்தன. ஆகவே இவர்களுடைய தொழில் என்னவென்றால், இந்த பிராந்தியங்களிலே, தங்களுடைய ஆட்சி அதிகார எல்லைக்குட்பட்ட பிராந்தியங்களிலே வரிகளை அறவிட்டு அந்த வரிகளினால் வருகின்ற வருமானத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்ட செலவு செய்து கொண்டு மீதியை இந்த ஹம்பியிலே உள்ள அரசுகளுக்கு கொண்டு சென்று கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. திரை செலுத்துதல் என்ற அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த திரை செலுத்துதலை எப்போது அவர்கள் செய்தார்கள் என்றால், ஒன்றில் இந்த அரசர்களுடைய பிறந்த நாட்களில் அந்த திரையை செலுத்தினார்கள், அல்லது இந்த தசரா பண்டிகைகளில் அந்த திரையை செலுத்தினார்கள். ஆகவே தசரா பண்டிகை என்பது விஜயநகர பேரரசிலே வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்ட ஒரு சூழலிலே தசரா பண்டிகை மிக முக்கியமானதாக இருந்தது. ஆகவே எங்கே இருந்து சென்ற இந்த நாயக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தசரா பண்டிகையை பார்க்கிறார்கள். தசரா பண்டிகையை பார்த்துவிட்டு அதுபோலவே ஒரு கொண்டாட்டத்தை தமிழகத்திலும் நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் விளைவாக தமிழகத்திலே அவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த தசரா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டம் தான் இன்று நம்முடைய சரஸ்வதி பூஜை என்று நிலைத்து விட்டது. அதனுடைய எச்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். தசரா என்று சொல்வதும் மற்றும் ஆயுத பூஜை என்று சொல்வதும் மகாநோன்பு என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடல்களும் அவற்றின் வழியே வந்தவைதான். அவற்றின் வழியே வந்து போனாலும் கூட இந்த விழாவை எங்களுக்கு சொந்தமான விழாவாக நாங்கள் மாற்றியமைத்திருக்கிறோம். எவ்வாறு மாற்றியமைத்திருக்கிறோம் என்றால், தசரா என்ற பண்டிகையிலே மிக முக்கியமான பண்டிகை ஒன்று இந்த பெருவிழாவாக காளி மகிஷாசுர மர்த்தனி, இந்த மகிஷாசுரனை அழித்த வரலாறு தான் பேசப்படுவது. ஆனால் அது சில ஆலயங்களிலே நடைபெறுவதுண்டு. ஆனால் பரந்த அளவிலே இந்த சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுவது சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரஸ்வதி கல்வி தெய்வம் என்ற ஒரு கருத்து நிலையில் பல்வேறு தளங்களிலே அந்த சரஸ்வதியை கடந்த 7 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். கல்வி தெய்வத்தை கொண்டாடி வருகிறோம். இது எங்களுடைய பண்பாடு தந்த பெரிய ஒரு கொடை. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.